வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 29 இன்னைக்கு காலையில எம்டி ஸ்டொமக்ல வந்து வெயிட் வந்து செக் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து 59.60 வந்து இருக்கு. பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில எம்டி ஸ்டொமக்ல வந்து ஒரு பிளாக் காஃபி வந்து குடிச்சாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவல் உப்புமா தான் வந்து பண்ணியிருந்தேன். அது கூட தேங்காய் சட்னி வச்சு அந்த கருவேப்பிலை எல்லாம் ஒதுக்காம அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்டேன். ஏன்னா வெயிட் லாஸ் நடக்கும்போது நமக்கு வந்து ஹேர் லாஸ் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் தவிர்க்கலாம்னா இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடணும் ஹெல்தியா. அது கூட வந்து நேத்து வச்ச மீன் குழம்புல இருக்க மீன் வந்து இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொய்யாக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அது கூட வந்து ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ண நல்ல பெரிய துண்டு மீன் வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூட ராஜ்மா கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எதுக்காக கொய்யாக்காய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து பழுத்து போயிடுச்சுன்னா எனக்கு வந்து பிடிக்காது. அதோட இந்த வெயிட் லாஸ்க்கு வந்து நிறைய அதுல வந்து ஃபைபர் இருக்கு. நமக்கு நல்ல ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ அதை வந்து சூப்பரா சாப்பிட்டாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சமா நிலக்கடலையும் அது கூட பிளாக் காஃபி வந்து வச்சு குடிச்சாச்சு. நைட் டின்னர் 6:30 மணிக்கு எடுத்துட்டாச்சு. எப்பயும் போல வந்து பாத்தீங்கன்னா காளான்ல வந்து முட்டை போட்டு வந்து பண்ணியிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஃபுட் கிரேவிங்ஸா இருக்கும்போது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 1/2 hour நடந்துட்டு ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு நைட் வந்து தூங்கியாச்சு. நாளைக்கு பார்க்கலாம்.